வணக்கம். இன்று உலக சுற்றுச்சூழல் தினம். இந்த நாளில் நாம் வழக்கமாக என்ன சொல்கிறோம்? மரம் நடுங்கள், பிளாஸ்டிக்கை தவிருங்கள், தண்ணீரை சேமியுங்கள். இவையெல்லாம் சரிதான். ஆனால் இன்று நான் ஒரு வேறு கேள்வியை கேட்க விரும்புகிறேன். உலகில் உண்மையிலேயே சுற்றுச்சூழலின் எதிரி யார்? மனிதனா? இல்லை. இயற்கையின் எதிரி மனிதன் அல்ல. மனிதனின் அளவற்ற பேராசையே. சிந்தித்துப் பாருங்கள். ஒரு மனிதனால் எவ்வளவு சாப்பிட முடியும்? பசி அடங்கும் அளவுக்குத்தான். ஒரு மனிதனால் எவ்வளவு தண்ணீர் குடிக்க முடியும்? தாகம் தீரும் அளவுக்குத்தான். ஒரு மனிதனால் எவ்வளவு இடத்தில் படுத்து உறங்க முடியும்? அவனுடைய உடலுக்கு தேவையான அளவுக்குத்தான். இயற்கை மனிதனின் தேவைகளுக்கு எல்லை வைத்திருக்கிறது. ஆனால் மனிதன் தனது ஆசைகளுக்கு எல்லை வைக்க மறுக்கிறான். அதனால்தான் ஆறுகள் சுரண்டப்படுகின்றன, மலைகள் உடைக்கப்படுகின்றன, காடுகள் அழிக்கப்படுகின்றன, மண் கொள்ளையடிக்கப்படுகிறது, சிமெண்ட் காடுகள் பெருகுகின்றன. பிரச்சினை இயற்கையின் பற்றாக்குறையில் இல்லை, மனிதனின் சுரண்டல் மனப்பான்மையில்தான் இருக்கிறது. மகாத்மா காந்தி சொன்னார், இந்த உலகம் ஒவ்வொருவரின் தேவைக்கு போதுமானதை வழங்குகிறது, ஆனால் ஒவ்வொருவரின் பேராசைக்கு அல்ல. அதுதான் சுற்றுச்சூழல் தினத்தின் உண்மையான செய்தி. தேவையை அளவிடு, தேவையை அளவிடு. தேவைக்கு மேல் செல்லும் ஆசைக்கு விடை கொடு. ஏனெனில் தேவைக்கு மேல் எடுப்பது சுரண்டல். சுரண்டல் ஒரு பாவம். சுரண்டல் ஒரு அதர்மம். சுரண்டல் என்பது இயற்கையிடமிருந்து திருடுவது மட்டுமல்ல, மற்ற மனிதர்களிடமிருந்தும், இன்னும் பிறக்காத தலைமுறைகளிடமிருந்தும் அவர்களின் உரிமைகளை பறிப்பதாகும். நாம் இயற்கையை காப்பாற்ற வேண்டியதில்லை, இயற்கையோடு இணைந்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த சுரண்டல் நின்றால் இயற்கை புன்னகைப்பது மட்டுமல்ல, மனிதர்களுக்கும் உயிரினங்களுக்கும் தேவையானதை குறைவின்றி அள்ளி அள்ளிக் கொடுக்கும். எனவே இந்த உலக சுற்றுச்சூழல் தினத்தில் ஒரு மரம் நடுவதை விட பெரிய உறுதிமொழி ஒன்றை எடுப்போம். தேவையை அளவிடுவோம், தேவைக்கு மேல் செல்லும் ஆசைக்கு விடை கொடுப்போம். ஆதலால் தேவைக்கு மேல் சுரண்ட மாட்டோம் என்று உறுதியெடுப்போம். நன்றி, வணக்கம். இயற்கை என்பது இறைவன், அது இல்லாமல் இல்லை மனிதன். இயற்கையை காத்து வாழ்வாயா, இயற்கையை அழித்து அழிவாயா? எண்ணித் தெளிவாய் மனிதா, என்றும் வாழ்வாய் மகிழ்வா. தேவைக்கு பெற்றீடு, பேராசையை விட்டீடு. அதிகம் எடுத்து சுரண்டாதே, அடுத்தவர் பங்கை பறிக்காதே. சுரண்டல் நின்றிடும் நாளிலே இயற்கை புன்னகை பூக்குமே. உலகத் தேவைக்கு குறைவின்றி வளங்கள் எல்லாம் சேர்க்குமே. தேவைக்கு பெற்றீடு, பேராசையை விட்டீடு. அதிகம் எடுத்து சுரண்டாதே, அடுத்தவர் பங்கை பறிக்காதே. சுரண்டல் நின்றிடும் நாளிலே இயற்கை புன்னகை பூக்குமே. உலகத் தேவைக்கு குறைவின்றி வளங்கள் எல்லாம் சேர்க்குமே.
வளங்கள் எல்லாம் சேர்க்குமே. வசதியாய் வாழ்வது எல்லாம் கொண்டாட்டம் அல்ல, எளிமையாய் வாழ்வது எல்லாம் திண்டாட்டமும் அல்ல. எது கிடைத்தாலும் உண்ண முடியும் எளியவருக்கு. எல்லாம் இருந்தாலும் உண்ண முடியாது சிலருக்கு. எங்கு படுத்தாலும் உறங்க முடியும் எளியவருக்கு. மாட மாளிகையில் படுத்தாலும் உறக்கம் வராது சிலருக்கு. சின்ன கூடு என்றாலும் அன்பு காட்ட பலருண்டு. பெரிய வீடு என்றாலும் அறிவு காட்ட யாருண்டு. வசதியில் மட்டும் இல்லை வாழ்வு, மனதில் தான் இருக்கு மகிழ்வு. தேவைக்கு பெற்றிடு, பேராசை விட்டிடு, அதிகம் எடுத்து சுரண்டாதே. அடுத்தவர் பங்கை பறிக்காதே. சுரண்டல் நின்றிடும் நாளிலே இயற்கை புன்னகை பூக்குமே. உலக தேவைக்கு குறைவின்றி வளங்கள் எல்லாம் சேர்க்குமே. இயற்கை என்பது இறைவன், அது இல்லாமல் இல்லை மனிதன். இயற்கையை காத்து வாழ்வாயா, இயற்கையை அழித்து அழிவாயா. எண்ணித் தெளிவாய் மனிதா, என்றும் வாழ்வாய் மகிழ்வா. தேவைக்கு பெற்றிடு, பேராசை விட்டிடு, அதிகம் எடுத்து சுரண்டாதே. அடுத்தவர் பங்கை பறிக்காதே. சுரண்டல் நின்றிடும் நாளிலே இயற்கை புன்னகை பூக்குமே.